வணக்கங்க. நான் உங்க ஸ்ரீராம் குமரவேல் பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தட்டு வெட்டுற மிஷின பத்தி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கிட்ட நானோ சாப் கட்டர் மிஷின் வாங்குன கஸ்டமர் பிளேஸ்க்கே நம்ம வந்திருக்கோங்க. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 மாடு இருக்கு. எனக்கு ஒரு சாப் கட்டர் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார் சொல்லியிருந்தாரு. நம்மளோட நானோ சாப் கட்டர் மிஷின் காமிச்சிருந்தோம். அவருக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதுவும் தமிழ் புத்தாண்டுக்காக தமிழ் புத்தாண்டு ஆஃபர் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆஃபர் பிரைஸ்ல நம்ம நானோ சாப் கட்டர் மிஷின் அவர் வாங்கியிருக்காருங்க. இன்னைக்கு நேரடியா வந்திருக்கோம். அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, பின்னாடி ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, மாடு வந்து தண்ட நெறைய வேஸ்ட் பண்ணி போட்டிருக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு மாசமே வந்து பாத்தீங்கன்னா 20,000 25,000 கையில இருந்து லாஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாப் கட்டர் கண்டிப்பா வாங்கணும்னு நம்ம கம்பெனிக்கு வந்திருந்தாரு. லைவா டெமோ பார்த்துட்டு மிஷின் எடுத்தாரு. இப்ப அவர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கால் வந்தது. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா, அவர் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியா தான் அது வந்து இருந்துச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு 4 சாப் கட்டர் மிஷின் வேணும் சார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, உங்கள விட ரேட் கம்மியா தராங்க. இந்த ரேட் கம்மியா தராங்க அப்படிங்கிற வார்த்தைகள் கேட்டாலே வந்து பாத்தீங்கன்னா, அங்க குவாலிட்டி மிஸ் ஆயிரும். ஏன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் கேட்ட 3 கேள்வி. சார் இப்ப அவங்க சாப் கட்டருக்கும், நம்ம சாப் கட்டருக்கும் நான் சில கேள்விகள் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்ப அவங்க சாப் கட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கன்வேயர் குடுத்துருக்காங்களா சார் சாப் கட்டர் வந்து சாப் நீங்க வெட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல. இல்லைங்க. இல்ல. ட்ரே தான் குடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிளேடு வந்து எவ்வளவு பிளேடு சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 பிளேடு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னாரு. நம்ம மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 4 பிளேடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிளேடு நீங்க ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கலாமா சார்ன்னு கேட்டா, இல்ல பிளேட புதுசா தான் மாத்தணும் அப்படிங்கிறாங்க. இது 2வது முக்கியமான பாயிண்ட். 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மோட்டரோட கெப்பாசிட்டி எவ்வளவு சார்ன்னு கேட்டா 1.5 ஹெச்பி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 3 ஹெச்பி. மோட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஹெச்பி 1.5 ஹெச்பி டிஃபரன்ஸ்லயே உங்களுக்கு ரூ. 2,000 மோட்டர் வேலை போயிரும். கன்வேயர் செட்டப் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஒரு ரூ. 1,500 போயிரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, பிளேடு வந்து 2 சைடு ரிவர்ஸ் இல்லாம உங்களுக்கு ஒரே சைடு பதம் குடுத்துருக்கனால அதுல ஒரு ரூ. 1,500 போயிரும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 5,000 நீங்க இதுலயே சர்வசாதாரணமா மிஷினோட குவாலிட்டியில ரேட்ட கம்மி பண்ணிட முடியும். குவாலிட்டி இல்லாம குடுக்க முடியும். நம்ம சாப் கட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ்க்கு எது பெஸ்ட்டா இருக்கும்? எப்படி பண்ணுனா ஃபார்மர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அவங்க வந்து நீண்ட காலம் மிஷின யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக தான் நம்ம தயாரிச்சிருக்கோம். அதனால கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரேட்ட குறைச்சிட்டோம் அப்படின்னா, அங்க குவாலிட்டி கண்டிப்பா வரவே வராதுங்க. நம்ம எம்கேயோட நானோ சாப் கட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கன்வேயர் பெல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க ஃபீடிங் ஆட்டோமேட்டிக்கா உள்ள இழுத்துக்கும். 4 பிளேடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால 1/2 இன்ச்ல 3/4 இன்ச் சைஸ் கட்டிங் சைஸ் ப்ராப்பரா வரும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிளேடு தேய்மானம் ஆயிருச்சுன்னா, நீங்களே பிளேட வந்து ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். மறுபடியும் ரொம்ப நீண்ட காலம் அந்த பிளேட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இத்தனை சிறப்பம்சம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எம்கேயோட சாப் கட்டர்ல மட்டும் தான் இருக்கும். நம்ம மிஷின பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.